ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இந்த 7ஆம் நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏசாயாவின் புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். அல்லேலூயா. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, அப்படியே மனசு பயத்தோடு இருக்கல, எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னா ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா ஒரு பயம் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. திடம் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அப்ப ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு காப்பாற்றவும் வருகிறார், நீதி செய்யவும் வருகிறார், தன்னிடத்துல பேசுகிறவர்களுக்கு பதில் தருகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க, பதிலே வரல, ஒரு என்னடா உதவி கேட்டுக்கிட்டே இருக்கும், பதிலே வரல அப்படின்னு ஒரு பயம் வருதா? அவங்க நல்ல பணக்காரங்களா இருப்பாங்க, நீங்க ஒரு உதவி கேட்பீங்க, ஆனா பதில் வராம இருக்கும், பயப்படுவீங்க. வேண்டாத பயங்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், வேண்டாத பயங்களை நான் உன்னை விட்டு விலக்குவேன், உன் குடும்பத்தை விட்டு விலக்குவேன், உன் நினைவுகள் இருந்து விட்டு விலக்குவேன். வேண்டாத பயங்கள். நான் நீதி செய்கிற தேவன், நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. மத்தேயுவின் புத்தகம் 14:25 எடுத்து வாசிங்க. நடு ராத்திரியில கடலின் மேலே இயேசு நடந்து வருகிறார். அந்த 25 வாசிங்க அப்படியே. 26. அவன் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பாருங்க, இரவுல கடலிலே ஒரு உருவம் வருகிறதை பார்த்து சீஷர்கள் பயந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பயந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. உடனே அவர்கள் பயப்படுதலை அறிந்தவராய் இருந்து, பயப்படாதிருங்கள், நான் தான் என்று அவர்களை திடப்படுத்தினவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் படகு வாழ்க்கையின் கடல்ல படகு டிராவல் ஆயிட்டு இருக்கு. கொந்தளிப்பை பார்த்து நீங்க பயப்படலாம், வீசுகிற காத்தை பார்த்து நீங்க பயப்படலாம். ஆனா அந்த காத்தையும் கடலையும் இறையாதே அமைதலா இருன்னு சொல்ல ஒருத்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. கொந்தளிப்பு எழும்பலாங்க, போராட்டங்கள் வரலாங்க, சீற்றம் காணலாங்க. ஆனால் அந்த சீற்றம் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த சீற்றத்தை அதட்டுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வேதனையை குறிச்சும், வியாதியை குறிச்சும், மனிதர்களை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற உங்கள் போராட்டங்கள் ஆழ்கடல் சமுத்திரத்திலே மூடப்பட்டு விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது, யாத்திராகமம் 14 எடுக்க வேண்டாம், புறப்படும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறவனா இருக்கிறான். பார்வோன் என்ன பண்றாங்க? பின்தொடர்ந்து வருகிறவனா இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய போராட்டம் நீங்க எங்க போனாலும் பின்னாடியே வருதுங்கிறவங்க எத்தனை பேர்? நான் நின்னாலும் வருது, படுத்தாலும் வருது, அமைதியா இருந்தாலும் வருது, எல்லாம் வருது. பிரச்சனை, போராட்டம் கூட தலை விரிச்சாடு. அதுக்கு தலைவாரி பூ வைக்க யாருமே இல்லையா? அதை ரப்பர் பேண்டை போட்டு கட்டி ஒரு இடத்துல அடக்கி வைக்க யாருமே இல்லையான்ற ரீதியில நம்ம தலைவிரி கோலமா மாறிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் எத்துணை போராட்டங்கள் பின்தொடர்ந்து வந்தாலும் தேவஜனமே ஒன்று மறந்துடாதீங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. பார்வோன் ரதம் வருதுங்க, யுத்தத்துக்கு போற மாதிரி
பாவம் செய்யாது யுத்தத்துக்கு போற மாதிரி அப்ராணியா இருக்கிற ஜனங்களை அழிப்பதற்காக ரதம் வந்துட்டு இருக்கு. அந்த ரதத்தை பார்த்து கேட்கிறாங்க, மோசையை பார்த்து, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தோம்னா உயிர் பொழைச்சிருப்போம், இங்க வந்துட்டு எங்கள் உயிர் போறதுக்கான கத்துறாங்க, பதறாங்க, மனம் பதறினவர்களாய். 14:9 வாசிங்க. யாத்திராகமம் 14. சகல குதிரைகளோடும். அதான் பியூட்டி. சகல குதிரைனா அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வரான், இந்த ஜனத்தை போட்டு தள்ளினோன்னு. அடுத்து அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேவோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட வந்துட்டாங்களாம். போராட்டம், உங்க போராட்டம் கிட்ட வந்துடுச்சிங்க. நாளைக்கு அந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும்னா அழிஞ்சிடுவீங்கன்ற பயம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒண்ணு பாருங்க, 10 வாசிங்க. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ மிகவும் பயப்படும் பொழுது நாம் யாரை கூப்பிடணும்னா கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவை கூப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவை கூப்பிடும் பொழுது வழி இல்லாத வேளையிலே அவருக்கு நேராக, பரத்துக்கு நேராக கைகளை நீட்டும் பொழுது வழிகளை உண்டு பண்ணுகிறவராய் இருக்க. 21 எடுத்து வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுடன் பலத்த மேற்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பாருங்க, செங்கடல் பிளந்ததான். ஒரு கீழ்காற்று போதுங்க நமக்கு வழியை உண்டு பண்ணுவதற்கு. ஒரு காற்றை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுப்புவாருன்னா அந்த காற்று நமக்கு பாதைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்குது. வழி தெரியாம அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு கீழ்காற்றை அவர் அனுப்பி வழிகளை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். அந்த வழியிலே நீங்கள் மாத்திரம் அல்ல, நீங்கள் ஈன்றெடுத்த உங்கள் சந்ததி அந்த வழியிலே வருவார்கள். உங்கள் சந்ததியினுடைய சந்ததி நீங்கள் சேர்ந்த கரையிலே அவர்கள் சுகித்து செழித்தோங்கி வாழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாதை தெரியாமல் பயந்து கிடக்கிற உங்களுக்கு பாதை காட்டுகிறவராய் வருகிறார். ஐயோ, அப்போ அங்க என்னுடைய போராட்டத்துக்கு முடிவு உண்டு. எடுத்து வாசிங்க. 14:26. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். போதுங்க. அங்க பாருங்க, வாழ்க்கையில 2 காரியத்தை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். ஒன்று, பிரச்சனையும் பயமும் வரும்பொழுது கையை தூக்க நீட்டாரு. அந்த பிரச்சனையும் பயமும் விலகி போயிடும். கையை தூக்கும் பொழுது திரும்ப பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதா, திரும்ப கையை தூக்கி அந்த பிரச்சனை வராதபடிக்கு மூடிடுன்னு சொல்றார். அப்போ பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறவனா இருக்கிறான். அந்த ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் மோசேயை கொண்டு கைகளை விரிக்கும் பொழுது, அந்த ஜனங்கள் மோசேயை கொண்டு கைகளை விரிப்பதற்காக கர்த்தரிடத்துல முறையிட்ட பொழுது கர்த்தர் அங்கே பிரத்யட்சமாய் தன் வாயின் வார்த்தையை மோசே கேட்கும்படியாய் பேசினார். அப்போ அங்கே பேசும்பொழுது கைகள் விரிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தார் பயப்படுறவங்களா இருப்பாங்க. எல்லாரும் தைரியசாலி கிடையாது, எல்லாரும் தைரியசாலி கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தைரியத்தில் இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இருக்கிற பலத்தில் நீங்கள் கைகளை தூக்கும் பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போ உங்கள் குடும்பத்தை அடிக்கணும்னு வரக்கூடிய போராட்டங்கள், அக்கிரமங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். எப்போ அவருக்கு நேராய் கை தூக்கும் பொழுது மீண்டுமாய் தொடர்ந்து வருது. அது தொடர்ந்து வராதபடிக்கு அது மூடப்படலாம். மீண்டும் முழங்கால் படிட்டு வானத்துக்கு நேராய் கைகளை நீட்டும் பொழுது எந்த உபத்திரமும் தேவ பிள்ளைகளை அண்டுவதில்லை. அப்போ அந்த சத்துருக்கள் அதமாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தமும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படுகிறோமாய் அவர் இருக்கிறார் இல்லையா? துதிக்கும் பொழுது நாம் பயப்படுகிற பாத்திரமாய் நம் ஜீவன் மாறணுங்க. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள்,
பயப்படாதிருங்கள். அங்கே கடல் மேலே அவர் நடந்து வரும்பொழுது சீஷர்கள் ஆவேசம் என்று பயந்தாங்க. அங்க பதில் தருகிறவராய் இருக்கிறார். நான் தான், கலங்காதிருங்கள், நான் தான், கலங்காதிருங்கள். அதே சீஷர்கள் கடலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது, காற்றும் கடலும் சீற்றம் கொண்ட பொழுது, இறையாதே அமைதலாய் இரு என்று அவங்களோட இருந்து அவர் கட்டளையிட்டபடினால அந்த காற்று அடங்கி போனது, கடல் கொந்தளிப்பு நின்று போனது. இன்னைக்கு வாழ்க்கையில கடலை போல வாழ்க்கை கொந்தளித்து கொண்டிருக்கலாம், பண போராட்டத்தில் வேதனையில கொந்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக உதவி செய்ய வருகிறவராய் இருக்கிறார். தன் பிள்ளைகளை பயத்தில் விட்டு போகிற தேவன் நம் தேவன் அல்ல. பயப்படுகிற வேளையிலே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விட்டு கொடுக்காதவர். நான் வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனால் அவர் என்றும் என்னை விட்டு கொடுக்காதவர். அவரோடு நான் பிணைக்கப்பட்டவனாய் நான் மாறினால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், எனக்கு நல்ல சுக ஜீவ பலன் உண்டாகும். அப்போ எனக்கு உதவி செய்ய மனுஷன் வேண்டும். மனுஷனிடத்துல ஆதாயத்துக்காக நான் பழக போகும்போது அவன் அன்னைக்கு உதவுவான், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துடுவான். அவன் உதவி நம்மை கரை சேர்க்காது, ஆனால் தேவ உதவியோ நம்மை கரை சேர்க்கும். மனுஷனுடைய உதவியை பெற்றுக்கொண்டு மடிவது ஈஸியா? மனுஷன் உதவியை பெற்றுக்கொள்ளாமல் தேவதயவை பெற்றுக்கொண்டு வாழ்வது ஈஸியா? அப்போ தேவதயவை பெற்றுக்கொண்டு வாழ பழகுகிற பிள்ளைகளுக்கு பயம் வரும், ஆனால் மேற்கொள்ளாது. மனுஷ உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு பயம் வராது. ஏன்னா உதவி செய்ய மனுஷன் இருக்கான்னு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் அதே மனிதன் நம்மை மரணத்துக்கு நேராக தள்ளி விட்டுருவான். அப்போ மனுஷன் மேலே உங்கள் புத்தியை சாராதபடிக்கு தேவ வார்த்தையிலே தேவனோடு நாம் சார்ந்து இருக்கும்போது பயம் கொள்ளாதபடிக்கு நாம் வாழ முடியும். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட பயப்படாதிருங்கள், நான் தான் என்று வாக்கு பண்ணின தேவனே, நாங்கள் எத்துணை பயத்தில் இருந்தாலும் அந்த பயங்களை நீக்கி எங்களை வாழ வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாத்து வாழ வைங்க. மீதியாக இருக்கிற ஜப வேலையை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அநேக ஜப குறிப்புகள் ஆண்டவரே ஆன்லைன் மூலியமாகவும் கைகளினாலும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க போகிற இந்த வேளையில் எழுதி கொடுத்த பிள்ளைகளுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர்களுக்கு நடந்தேறும்படியாய் கிருபை தாங்கப்பா. சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது சுவாமி, அதை ஒரு நாள் நிச்சயம் அவர்கள் வாயினாலே அந்த சாட்சிகளை கேட்க கிருபை தாங்க. மீதியாக இருக்கிற ஜெப வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.